டாம் ஒரு வெற்றிகரமான ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை நிறுவினார். அத்துடன் அவர் ஒரு அழகான வீடு வாங்கினார். பக்கத்து வீட்டுக்காரர் பரிச்சயம் உள்ளவர்களும் அவரது பார்பிக்யூக்களில் தவறாமல் வருவார்கள். டாம் அவர்களது பாராட்டுகளை மிகவும் அனுபவித்தார். அதோடு அவர் ஒரு விலையுயர்ந்த காரையும் வாங்கினார். வாழ்க்கை டாமுக்கு மிகவும் சீராக இருந்தது. ஆனால் பின்னர் மிகப்பெரிய முதலீட்டாளர்களில் ஒருவரும் பின்வாங்கினார். பணம் குறைவாகிவிட்டது. டாம் காரை விற்க வேண்டிய நிலைக்கு வந்தார். பக்கத்து வீட்டுக்காரர் பரிச்சயமானவர்களும் உடனே கவனித்தார்கள். கிசுகிசு தொடங்கியது. டாம் அசௌகரியமாக உணர்ந்தார். பார்பிக்யூக்களுக்கு பணம் இருக்கவில்லை. அதனால் பக்கத்து வீட்டுக்காரர் மற்றும் பரிச்சயமானவர்கள் வராமல் போனார்கள். சில பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நடந்தது என்று கேட்டார்கள். டாம் அவர்கள் அவருடைய நிறுவனத்தில் சிக்கல்கள் இருப்பதாக சொன்னார். ஆனால் யாரும் உதவவும் வரவில்லை. அவர்களும் தூரமாகிவிட்டார்கள். பிறகு வீடு விற்க வேண்டிய நாள் வந்தது. டாமின் உலகம் சிதறிவிட்டது. அவர் தனது மனைவியிடம் மன்னிப்பு கேட்டார். நாம் எங்கள் வீட்டை இழந்துவிட்டோம், மன்னித்துவிடும். ஆனால் அவரது மனைவி அவரது கையை பிடித்து, டாம், வீடு இந்த வீட்டும் இந்த இடமும் இல்லை. நீ இருக்கும் இடமே எனது வீடு. நாம் ஒன்றாக இதை சமாளிக்கலாம் என்று கூறினாள். அவளது வார்த்தைகள் டாமை ஆழமாக ஊதின. அவனுக்கு ஒரு புதிய ஆற்றல் தோன்றியது. அவள் ஆதரவும் அன்பும் அவனுக்கு ஏதும் சமாளிக்க வழியளித்தது. அந்த சமயம் முதல் விழுந்தபோது உதவி கையை நீட்டுபவர், நிற்கும் போது அனைப்பவர்கள் 1000 பேரை விட முக்கியமானவர் என்பதை